இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்யப் போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 23 தொடக்கம் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்னும் ஒரு புனித நாளுக்குள் உங்களை வரவேற்று நம்முடைய ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த கடவுள் ஓய்வெடுத்தார் என்பதை பற்றி தொடக்க நூலிலே நாம் அழகாக வாசிக்கிறோம். ஓய்வு எடுங்கள் என்பது இயேசுவின் அன்பு கட்டளை. ஓய்வு எடுப்பது பாவம் அல்ல. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மக்களுடைய பணி செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு களைப்பு ஏற்படுகின்ற பொழுது, நம்முடைய ஆண்டவர் தனியாக வந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்லுவது ஆண்டவருடைய அன்பை குறிக்கிறது. அன்பான பிள்ளைகளே, ஓய்வெடுப்பது பாவம் அல்ல. ஓய்வு மனிதனுக்கு புத்தூக்கம் அளிக்கிறது, நல்ல சிந்தனைகளை தருகிறது, தன்னுடைய வாழ்வை மிகவும் உற்சாகத்தோடு வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது. ஓய்வின் ஓர் உயர்ந்த அம்சம்தான் பிரியமான பிள்ளைகளே உறக்கம். இயேசுனுடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீடர்களோடு பலவிதமான பயணங்களை செய்திருக்கிறார். நடைப்பயணம், கடல் பயணம், மேலாகவே அன்பான பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிப்பதை போல கடலிலே ஏற்படுகின்ற புயல் பயணம். நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கெல்லாம் அவர்தான் சொந்தக்காரர். இந்த சீடர்களோடு கடலிலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு பயங்கரமான புயல் ஏற்படுகிறது. அந்த வேளையிலே மகான பிள்ளைகளே, இந்த சீடர்கள் ஆண்டவர் இருப்பதை மறந்துவிட்டு பயப்படுகிறார்கள், கத்துகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிகின்றோமோ,
மடிகின்றோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் மீது அன்பானவர்களே தங்களுடைய புயல் கலந்த வாழ்க்கையை வீசுகின்றார்கள். அன்பானவர்களே, அந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் நிம்மதியாக அந்த புயலிலும் தூங்குகிறார். அந்த வேளையிலே ஆண்டவர், அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த அற்புதமான இந்த நற்செய்தியிலே எல்லாவற்றையும், புயல் கஷ்டம் எல்லாவற்றையும் கடிந்து கொள்ளுகின்றார். அங்கு அற்புதமான அமைதி ஏற்படுகிறது. ஆனால் அன்பான பிள்ளைகளே, சீடர்கள் தொலைத்தது தூக்கத்தை மட்டுமல்ல, மாறாக அவர்களுக்கு அந்த சக்தியாக இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கையையும் அவர்கள் இழக்கின்றார்கள். இந்த வேளையிலே ஆண்டவர் சற்று உறக்க சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? அன்பான பிள்ளைகளே, இன்று நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குருத்துவ துறவற வாழ்விலே, நாங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே எத்தனையோ விதமான புயல்களை, ஆபத்துக்களை சந்திக்கிறோம். அன்பானவர்களே, அந்த வேளையிலே நாங்கள் எங்கு செல்லுகிறோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய குருத்துவ துறவற வாழ்விலே இப்படிப்பட்ட புயல்கள் வீசுகின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் யாரிடம் செல்லுகின்றோம்? நம்முடைய ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோமா? எனவேதான் இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து, அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு புயலிலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு ஒருபோதும் தூர செல்ல மாட்டார். முக்கியமாக என்னுடைய வாழ்விலே புயல் அதிகமாக அடிக்குது என்று சொன்னால், பிரியமான பிள்ளையே, நாங்கள் நம்ப வேண்டும், என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாக உறங்குகின்ற ஆண்டவர் அல்ல, மாறாக என்னோடு பயணம் செய்கின்ற ஆண்டவர். எனவே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வு பயணத்திலே புயல்களை சந்திக்கின்ற பொழுது நான் உம்மிடம் நெருங்கி வந்து உம்முடைய அன்பை சுவைக்க அருள்தாரும். கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க.